ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். உன்னை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன், இதை மட்டும் செஞ்சுட்டு வா, உன் கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெரியவா சில பக்தர்களுக்கு சொன்ன சில ஆச்சரியமான விஷயம். நம்ம என்ன செஞ்சால், என்ன எளிமையான விஷயத்தை செஞ்சால் எந்த கஷ்டம்னாலும் பகவான் நம்மளை கைவிடாமல் நம்ம கூடியே இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஆச்சரியமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு 3 சிறப்பான நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி போகி பண்டிகை. பழைய, அதாவது நம்ம மனசில் இருக்க கொடூரமான எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு பக்தியையும் ரொம்ப சாந்தமான மனசையும் வளர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது இந்த போகிக்கு. 2வது முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி. 3வது சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அனுஷம். இந்த 3ம் சேர்ந்த விஷயமா இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நம்ம மனம் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கிறப்பையோ, வருத்தத்துலேயோ, வேதனையிலையோ இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கேளுங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதீத நம்பிக்கை வரும். ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்தாலும் அதுலேருந்து உடனே மீண்டு வந்துடுவீங்க. அதுக்காக தான் நான் மறுபடியும் நிறைய கதைகளை சொல்லி பகவான் எப்படிலாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கார் நம்ம கஷ்டத்தை போக்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி பல பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்த சோதனைகளுக்கும் அதுக்கு அவங்க செஞ்ச எளிமையான விஷயத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த பதிவு கொஞ்சம் எனக்கு எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது 1க்கு 2 தடவை சொல்லிட்டாலோ இல்லை ஏதாவது தப்பாக சொல்லிட்டாலோ மன்னிச்சிருங்க. முதல்ல இன்றைக்கி நம்ம தெய்வத்துக்கு தெய்வம், அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, குருக்கு குருவாக இருக்கக்கூடிய நம்ம காஞ்சி மகான்கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். காஞ்சி மகான் நம்மளோட பெரியவா மேலே அதீதமான பக்தி கொண்ட ஒரு ஃபேமிலி. அதில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கணவனோட வெளியூரில் போய் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5-6 மாதம் கழித்து இப்போ தாய் வீட்டுக்கு என்னதான் நம்ம புகுந்த வீட்டில் நம்மளை சீரும் சிறப்பாக வச்சுருந்தாலும் நம்ம கலாச்சாரப்படி பார்த்திங்கன்னா பெண்கள் எப்போவுமே அந்த பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு தான் ரொம்ப விரும்புவாங்க. அதேமாதிரி அந்த பொண்ணும் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வராங்க. வர்றப்ப ஒரு நாள், அதாவது அவங்களுக்கு டெலிவரி ஆக போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு வாசல் வழியாக பெரியவா நடந்து வர மாதிரியும், அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாவும், அந்த குழந்தைய போய் இவங்க காட்டுறதுக்கு போகிற மாதிரியும், பெரியவா குழந்தைய பார்க்காமலே ஒரு 3 மாதம் கழித்து ஒரு சாயந்தரம் குழந்தைய தூக்கிட்டு மடத்துக்கு வான்னு சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு கனவு வருது. கனவு முடித்து அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பெரியவா கனவுல வர்றது பெரிய விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி உனக்கு குழந்தை பிறந்தது, நம்ம போகலாம், ரொம்ப நல்ல விஷயந்தான், இதை நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, குழந்தைய இவங்க காட்டும்போது பெரியவா பார்க்கலங்கிறது தான் அவங்களுக்கு வருத்தம். அதே மாதிரி பார்த்தா சில நாட்கள்லேயே அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதுவும் அப்படியே லக்ஷ்மியோட அம்சமே பொருந்தின மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கார்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி பெரியவா கனவுல வந்ததை. அதனால் 3 மாதம் ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக 3 மாதம் ஆனதும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைய தூக்கிட்டு மடத்துக்கு வராங்க. மடம் பார்த்தா அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷமான நாள், ரொம்ப கூட்டம். இவங்க ரொம்ப காலையிலே வந்துடுறாங்க. ஒரு 6-6:30க்கெலாம் வந்துடுறாங்க. கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது. இவங்க வரிசையில் நின்றாங்க. அப்படியே நவுந்து வராங்க. கொஞ்சம் நேரம் முடியாமல் ஓய்வெடுத்து திரும்ப பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுது. ஒரு 4-5 மணி நேரம் இவங்க காத்துட்ருக்குறாங்க. பெரியவா இவங்களை கூப்பிடவே இல்லை. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி நடக்காது. யாராவது குழந்தைய வச்சுட்டு வராங்க, முடியாதவங்க வராங்க, ஏதாவது உடம்பு சரியில்லாதவங்க வராங்கன்னா பெரியவா அவங்க பேரை சொல்லியோ அந்த ஊரை சொல்லியோ அவங்க வந்திருக்கிறாங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ரொம்ப சீக்கிரத்திலே என்ன கிடைக்கும்னா தரிசனம் கிடச்சிரும், அவங்களுக்கான தீர்வும் கிடச்சிரும் ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால். ஆனால் இவங்க விஷயத்தில் அப்படி நடக்காது. இவங்களுக்கு ரொம்ப விரக்தி. பெரியவா பிக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு எடுத்துக்கக்கூடிய நேரமும் வந்துடுச்சு. பெரியவா உணவு எடுத்துக்கிட்டு ஓய்வும் எடுக்க போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன பெரியவா கனவுல வந்தாங்கன்னு சொல்கிற, இவ்வளோ நேரம் நம்மளை காக்க வைக்க மாட்டாங்களே, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, பெரியவா கண்டிப்பாக இந்த மாதிரி வரவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறது உண்டு, தனியாக கூப்பிட்டு அவங்களை அனுகிரகம் பண்ணுறது உண்டு, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் நம்ம விஷயத்தில் ஏதோ தவறு இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னன்னாலும் பெரியவாவை பார்த்து குழந்தைய காட்டாமல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு முடிவாக உட்காந்துருக்காங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பெரியவா தரிசனத்துக்கு வராங்க. இப்போவுமே பார்த்தா ஒரு 2 மணி நேரம் மேலே போயிடுச்சு. பெரியவா இன்னும் இவங்களை கூப்பிடவே இல்லை. ரொம்ப வருத்தம். ஏதோ பகவான் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, பகவான் நம்ம மேலே எதுவும் சங்கடப்படுறாரா என்னன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க உள்ளூர ஒரு லைட்டாக வருத்தம்.
ஆரம்பிக்கிற சமயம் பார்த்தா ஒரு தொண்டர் வந்து உங்களை பெரியவா அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னதும் நேராக இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு பெரியவா முன்னாடி குழந்தைய எப்படி படுக்க வச்சதும், என்கிட்ட குழந்தைய காட்டணும்னு ஆசையாக தூக்கிட்டு வந்தல நீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த குழந்தைய அப்படியே தூக்கி பெரியவா தான் மடியில் வச்சுக்கிட்டாங்களாம். குழந்தைக்கு பேர் வச்சாச்சா, அதை நாமகரணம் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை பெரியவா, உங்கள்கிட்ட காட்டிட்டுன்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சரி சரி ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சாஸ்திரிகள் ஒருத்தரை பார்த்து, இப்போ நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் உடனே, பெரியவா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, காத்தாயிலேருந்து அதாவது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த குழந்தைய நீங்கள் தூக்குற அந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நல்ல நேரமே கிடையாது. இப்போ தான் நாளும் கூடி வந்திருக்குது, நட்சத்திரமும் கூடி வந்திருக்கு, இப்போ அமோகமாக இருக்குது நேரம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய மேலே அப்படியே தூக்கி அந்த குழந்தை காதில் சொன்னாங்களாம். காமாட்சி காமாட்சி காமாட்சி, உன் குழந்தைக்கு காமாட்சின்னு பேர் வச்சுருக்கேன், நல்லா வருவா அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து, கல்கண்டு கொடுத்து, குங்குமம் கொடுத்து, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாங்களாம். அந்த அம்மா கனவுல ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா, 3 மாதம் கழித்து ஒரு சாயந்தரம் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. காலையில் இந்த அம்மா வந்துடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, இல்லை நம்ம சாமி கும்பிட்றோம், பகவான் நம்மளை கண்ணெடுத்து பார்க்க மாட்டார், இல்லை நமக்கான சரியான நேரம் வரணும், சரியான விஷயம் நடக்கணும், நம்ம ஒன்றுக்காக ஏங்குறோம் அப்படின்னா, பெரியவாவுக்கு எப்படி தெரியும்? இந்த அம்மா சாயந்தரம் வராமல் காலையில் வந்துட்டாங்க ஒன்று. இந்த அம்மா வந்து சாயந்தரம், இந்த அம்மா வர அன்னைக்கு சாயந்தரம் தான் நல்ல நேரம் வரப்போகுது, முன்கூட்டியே எல்லாம் தெரியும்ல கடவுளுக்கு. எவ்வளோ அழகாக பகவான் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பகவானுக்கு உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு தெரியாதா? அதை எப்படி தீர்க்கணும்னு தெரியாதா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம், அது நமக்கு சக்ஸஸாக முடியலன்னா உடனே நடக்கலையேன்னு வருத்தப்படுறோம். அதை விட பெரிய விஷயத்தை வச்சுட்டு பகவான் நமக்காக காத்துட்ருப்பாரோ, நம்ம தான் போக மாட்டோமா? இது ஒரு ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இதை. ஏன் அப்படின்னா, எதையுமே வந்து நமக்கு எது சரியோ அதை விட, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை விட நமக்கு எது சரியானதோ அது பகவானுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தை தன்னோட அம்மா கிட்ட போய் ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிக்குதுன்னா, அதை விட அந்த குழந்தையோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல பயன்பாடு உடைய பொருட்கள் எல்லாம் தாய் நல்லா கவனித்து எப்படி கொடுக்குறாளோ, அதே மாதிரி பகவான் வந்து எது நமக்கு சரியானதோ அதை வந்து ரொம்ப கவனித்து கொடுக்குறானா, அதை நம்ம மனசு தான் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசிங்கும்போது நிறைய விஷயங்கள் இங்கே நான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லிட்டேன், ஆனால் கதை வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து வேறு ஒரு இதில் படித்தேன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சூட்சமத்தை பகவான் சொல்லியிருக்கிறார் நமக்கு. என்ன சூட்சமங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குரூரம்மான்னு ஒரு பாட்டி. இந்த கதை குரூரம்மா பேரை கேட்டது, இந்த கதை நமக்கு தெரியும்னு நினச்சிக்காதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். இந்த கதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஒரு தடவை கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து இளம் வயதுலேயே, ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு, ஆனால் கொஞ்சம் வயசானவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அது அந்த கணவர் வந்து 15 வயசோ 16 வயசோ இவங்களுக்கு இருக்கும்போது தவறி போயிடுறாங்க. இப்போ மாதிரிலாம் வந்து அந்த விதவைகள்லாம் அந்த அளவுக்கு வந்து சுதந்திரமாக நடமாடலாம் முடியாது அந்த காலத்தில். நான் சொல்கிறது 1560களில் சொல்கிறேன். அவ்வளோ கட்டுப்பாடு உண்டு. சமய கட்டு கூட விட மாட்டாங்க. பூஜை ரூம்னா கூட எல்லாரும் பூஜை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணணும். வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் இருக்கணும். நல்லது கெட்டது எதுலேயுமே கலந்துக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு ஒரே ஆதரவு குருவாயூரில் இருக்கிற கண்ணன் மட்டும்தான். எந்த நேரமும் கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமான்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே கணவர் இறந்து போனாலும் அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு இந்த கிருஷ்ணராமா அந்த நாமம் தான். ஆனால் கிருஷ்ணனை வந்து பிரார்த்தனை பண்ணி, யசோதையை விட்டுட்டு போன மாதிரி நீ என்னையும் விட்டுட்டு போயிடாத, எனக்கு கூடியே இருன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கு பிரதிபலனாக அவங்களுக்கு ஒன்று கிடச்சிது. என்ன அப்படின்னா, தினமும் குருவாயூர் கிருஷ்ணன் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க கையால் சாப்பிட்டுட்டு இவங்க மடியில் படுத்திருப்பான். நம்ப முடியுது அவங்களால? 100% இது உண்மை. என்ன அப்படின்னா, அவங்களால முடிஞ்ச எளிமையான ஒரு உணவை வந்து தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. கிருஷ்ணன் அங்கேருந்து வந்து எனக்குன்னு என்ன வச்சுருக்கிற அப்படின்னு வந்து அக்கறையாக கேட்பான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றா குழந்தை. நீங்கள் என்ன கற்பனை பண்ணி பாருங்கள், குருவாயூர் கண்ணனுக்கு நெய்வேத்தியம்னா எப்படி பண்ணுவோம்? பகவான் முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஒரு சம்பிரதாயத்துக்கு எல்லாம், அதாவது உலகத்தில் இருக்க விலையுறந்த எல்லா பொருளையும் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தை திறந்து வைப்போம், பகவானுக்கு நெய்வேத்தியானதான் நம்மளே கணக்கு பண்ணிக்கிட்டு நம்மளே எடுத்து வந்து சாப்பிட்ருவோம். இதான நம்ம நெய்வேத்தியம்னு பண்ணுவோம்.
ஆனால் அந்த அம்மா நெய்வேத்தியம் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? அவங்களால முடிஞ்ச எளிமையான பொருள், அது எதுவோ, தயிர் சாதம் கூட வச்சுக்கோங்க. நீ வந்து என் கையால் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எளிமையான பொருளை பகவான் முன்னாடி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. பகவான் விடுவாரா தன்னோட பக்தைய? நேராக வந்து விடுறது அந்த குட்டி கண்ணன். அழகாக அவன் நடந்து வர சத்தத்தை பக்கத்தில் இருக்க நிறைய பேர் பகவானை நேரில் பார்க்க முடியாட்டியும் அவனோட கொலுசு சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த கொலுசுலி பழகி போயிருக்கு, பேச்சு சத்தம் பழகி போயிருக்கு. ஆனால் பகவான் அதை பூர்வ புண்ணியம் வேணும் இல்லையா பகவானை பார்க்கறதுக்கு? இந்த அம்மாவோட பூர்வ புண்ணியம் பலனா பகவான் வந்து இவங்க மடியில் உட்காந்துக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்றா குழந்தைன்னு ஊட்டுவாங்க. அவர் சாப்பிடுவார். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாருன்னா போகிறோம், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, உனக்கு வயிறு வலிக்கும், அது இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் குருவாயில் நின்றுக்கிட்டே இருக்கல, என் மடியில் படுத்துக்கோன்னு படுக்க வச்சு அவங்க காலமைக்கி விட்டு தாலாட்டு பாடுவாங்க. தன்னை வந்து எப்போவுமே யசோதை போல் அவங்க நினச்சிப்பாங்க. அதனால் கிருஷ்ணனும் அப்படி தான் இருப்பார். அதே ஊரில் வில்வமங்கலன்னு சொல்லுவாங்க. அதை ஆக்சுவலாக கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னா வில்வமங்கல சுவாமி. வில்வமங்கலம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு சுவாமி இவர் இருந்தார். அவரும் கிருஷ்ணன் மேலே அதீத பக்தி உடையவர். 2 பேரும் சமகாலத்தவங்க. அவருக்கும் கிருஷ்ணன் நேரில் காட்சி கொடுப்பார். ஆனால் என்ன இவருக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா அவங்க அன்போட ரொம்ப ஒரு தாய் உள்ளம் கொண்டு அனுசரணையாக பார்த்துப்பாங்க. இவர் ரொம்ப கண்டிப்பானவர். ரொம்ப நேரம் புல்லாங்குழல் ஊதுற, வாய் வலிக்கும், புல்லாங்குழலை பிடிங்கிப்பார். நேரில் காட்சி கொடுக்குற கிருஷ்ணன் கிட்ட புல்லாங்குழலை பிடிங்கிப்பார். ரொம்ப நேரம் நிற்கிற, உட்கார வைக்குவார், உட்காரு. இவர் புல்லாங்குழலை பிடிங்கிட்டா கிருஷ்ணன் சும்மா இருப்பாரா? கொடுங்க நான் ஊதுறேன் அப்படின்னு சொல்லி துரத்த, இவர் ஓட, இப்படியே நடக்கும். எல்லா நேரமும் கிருஷ்ணன் இவர் கூட வந்து இந்த புல்லாங்குழல் அவர் பிடுங்க, இவர் ஓட, 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாட, கண்ணாமூச்சி விளையாட, இப்படி அவர் கூட விளையாடுறது உண்டு. இந்த 2 பேரோட பக்தியுமே சமகாலத்தில் ரொம்ப இதாக பேசப்பட்டது. குருவாயூர் கோவில்லையே அவர் தனியாக ஓடுற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். சிலர் காது கொடுத்து கேட்டால் கூடையே ஒரு கொலுசொலி கேட்கும், ரொம்ப இனிமையான கொலுசொலி. அதாவது நார்மலாக நம்ம கொலுசு போட்டு நடந்தோம்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்காது. அது கேட்க கேட்க நம்ம மெய் மறந்து போகக்கூடிய ஒரு கொலுசொலி கேட்கும். அது கிருஷ்ணனோடதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற காலத்தில் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒருத்தருக்கு வயிற்றுவலின்னு வருவார். இந்த கதையில் முன்னாடி சொல்லும்போது என்னென்னா நாராயண பட்டத்திரிக்கிட்ட அவர் போனதாக நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு சிலர் அப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது பில்வமங்கலன் அவர்கிட்ட தான் போய் கேட்பார். இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் படிக்கட்டில் உட்காந்து அழுதுட்டுருப்பான். எதுக்கு அழுதுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது சொல்லுவார், எனக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலி, எவ்வளவோ மருத்துவம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் குணமாகலனது. ஓடிக்கிட்டு இருக்கவர் நின்று கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா இவரோட வயிற்று வலியை தீர்க்கக்கூடாதா நீனு, உன்னால் அது முடியும்ல அப்படின்ற மாதிரி கேட்பார். உடனே அதுக்கு கிருஷ்ணன் சொல்லுவார், இல்லை அவனோட கர்ம பயன் இது, அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னதும் இப்போ அந்த அழுதுகிட்டு இருக்கிறவன்ட்ட இந்த பதில் அவர் சொல்லிடுவார். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, திருப்பி அழகாக ஒரு கேள்வி கேட்பான். ஒரு முதல்ல வந்து ஒரு யானையோட காலை பிடிச்சிக்கிச்சான். அந்த யானை ஆதி மூலமே சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக சக்கரத்தை, அதாவது அந்த கதை தெரியும்ல, கஜேந்திர மோட்சம், அதை தான் அவர் சொல்கிறார். கஜேந்திரன்ற யானை என்ன பண்ணும், ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். கஜேந்திரன்ற யானை என்ன பண்ணும், ஒரு நீல தண்ணி குடிக்க வரும். அதோட முன் ஜென்மம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவர்களாகவும் இந்த இது வந்து ஒரு கந்தர்வனாகவும் இருக்கும். இப்போ அதை ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் வேறு இடத்துக்கு போயிடுவோம். சரி, நான் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ அந்த யானை தண்ணி குடிக்கும்போது அதோட காலை வந்து ஒரு முதல்ல பிடிச்சிக்கும். முதல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட முதல்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது. பல வருடங்கள் ஓடினபடியே நாட்கள் சோர்ந்து போன யானை என்ன பண்ணும், ஆதி மூலமே உன்னை சரணடைகிறேன், என்னை காப்பாற்று அப்படின்றதும் கருடன் மேலே உட்காந்துக்கிட்டு பகவான் என்ன பண்ணுவார்னா வேகமாக வருவார். அப்போ கருடனோட வேகம் பத்தாதனால என்ன பண்ணுவார்னா பகவான் கருடன் மேலேருந்து குதிச்சு இடது கையால் கருடனை பிடிச்சிக்கிட்டு வலது கையை நீட்டி பறந்தாராம். கருடன் வந்து நார்மலாக இப்போ வந்து மணிக்கு வந்து சொல்லுவாங்க 300 கிலோமீட்டர் வேகம்லாம் போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கருடன் வந்து பொதுவாக வந்து பறக்காது, நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க, பறக்காது. காற்றோட திசைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ரெக்கைகளை வந்து திருப்போம். இப்போ நம்ம போட்டை திருப்பறதுக்காக ஒரு ஆங்கிள் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட் வந்து தண்ணியை வந்து இப்படி மாற்றுவாங்க, இந்த பக்கமும். நீங்கள் வேணால் சும்மா யூடியூப்பில் போய் பாருங்கள். அதே ட்ரிக்கை வந்து கருடன் வந்து பயன்படுத்தும். தன்னோட வாழை மட்டும்தான் அசைக்கும், ரெக்கையை வேகமாக அடித்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எப்போ கருடனை பார்த்தாலும் ஒரே போஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த கருடனை விட பகவான் வந்து வேகமாக வந்து தன்னோட சக்கரத்தால் அந்த முதலையோட தலையை வெட்டி அந்த யானையை காப்பாற்றுவார். அப்படி யானைக்கிட்டே காப்பாற்றின அவரால் என் முன்ஜென்மத்தை அறுக்க முடியாதா, இது என்ன கதையாக இருக்குன்னு அவன் கேட்டுட்டு போயிடுவான். இப்படி போகிறவன் ஏத்தாவில் அழுதுட்டு போகும்போது பாட்டியை பார்ப்பான், குருரம்மைகிட்ட சொன்னோடனே குருரம்மை, சரி நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நொடியே உன்னோட அந்த இது தீர்ந்து போச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சிட்டு
காத்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்காக கிருஷ்ணன் வருவார். வந்த உடனே சர்க்கரை போட்டால் நல்ல பால், பசும்பால் நல்லா அழகாக காய்ச்சி வச்சுருப்பாங்க. இப்போ கிருஷ்ணன் வந்து மடியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன வச்சுருக்கிற சாப்பிட அப்படின்னு கேட்டவுடனே பசும்பால் வச்சுருக்கேன் கண்ணா குடிக்கிறியா அப்படின்றது ரொம்ப அழகாக சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ரோஜா நிறத்தில் இருக்கக்கூடிய உதடுன்னு சொல்லுவாங்க. அழகாக பார்க்கவே வசீகரமாக இருக்குமா அது. அந்த உதட்டில் பாலை வச்சு குடிக்கும்போதே பகவானே உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்னதும் சொல்ல அப்படின்னதும் உன்னால் முடியாதுன்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்கா? கம்சனை 7 வயசில் வதம் பண்ண, ராவணனை வதம் பண்ண ராமனா வந்த. இந்த மாதிரி அவர் பண்ண ஒரு இது ஆதி மூலம்னு கூப்பிட்டதுக்காக ஒரு நொடியில் அந்த முதலையோட தலையை வெட்டினேன். இந்த மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே வராங்க. இதெல்லாம் பண்ண முன் ஜென்மெல்லாம் உனக்கு முன்னாடி ஒரு பொருட்டே இல்லை. எப்படியாச்சும் அந்த வயிற்றொலியை இந்த பாலை குடித்து முடிக்கிறதுக்குள்ளே தீர்த்து வச்சிரேன் அப்படின்னதும் அமைதியாக இருந்தாராம். இந்த பாலை குடித்தவொடனே தீந்துரும் இல்லையா, நீ தீர்த்துருவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டு ஓரமாக பால் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை தொடச்சிட்றேன்னு தொடச்சி விட்டு மடியில் படுத்துக்கோ, நான் தாலாட்டு பாடுறேன், தூங்கு, எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருக்க, கால் வலிக்குன்னு சொல்லி தூங்க வச்சாங்கன்னா காலையில் அந்த வயிற்றொலிக்காரன் ஓடி வந்து இந்த குரூரம்மை பாட்டிகிட்ட சொன்னான்னா இந்த மாதிரி வயிற்றொலி போயிடுச்சுமா அப்படின்னதும் இந்த விஷயம் வில்வமங்கலத்து சுவாமிக்கு தெரியுது. அவர் ஒன்று கிருஷ்ணன் விளையாட வரப்போ மறுநாள் சாயந்தரம் கேட்குறார், ஏன் கிருஷ்ணா நான் கேட்டப்ப அது வந்து முன்ஜென்மம்னு, ஆனால் அந்த பாட்டி கேட்டவுடனே செஞ்சு கொடுத்துட்டியே, என் பக்தியில் அப்படி என்ன குறை அப்படின்னதும் இங்கே தான் அழகாக கிருஷ்ணன் சொல்லுவார். ஒரு சூட்சமத்தை சொன்னார். அதாவது பகவானால் முடியாதது ஏதும் இல்லைங்கிற நம்பிக்கை தான் பக்திக்கு முதல் படி. நீ வந்து உன்னால் அதை குணப்படுத்த முடியுமான்னு கேட்ட, அதில் ஒரு அவநம்பிக்கை இருக்குது. அந்த அவநம்பிக்கை எனக்கு ஒரு சலிப்பை கொடுத்தது. ஆனால் குரூரம்மை பாட்டி என்ன சொன்னா, உன்னால் முடியாது ஏதாவது இருக்குதா, இந்த பாலை குடித்து முடிக்கிறதுக்குள்ளே அவனோட வயிற்றொலியை தீர்த்துருப்பா, குடித்து முடிச்சதும் தீர்ந்துரும்ல அப்படின்னு சொன்னான். இதிலேருந்து அவளோட நம்பிக்கை எப்பேற்பட்டதுன்னு தெரியுது. அவள் என்னை பண்ணுன்னு சொன்னான். நீ வந்து உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்காம இதை பண்ணிடேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணியிருப்பேன். அப்போ நம்பிக்கையோடு செய்கிறது தான் பலிக்குது, நம்பிக்கை இல்லாத விஷயம் பலிக்காது அப்படின்னு சொன்னாராம். இந்த விஷயம் வந்து ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பூஜையோ வழிபாடோ மந்திரமோ சொல்லும்போது கூட சலிப்பு வந்துடுது, உடனே நடக்கலை அப்படிங்கிறதுக்காக. ராமர் வந்து உடனே ராவணனை அழிக்க அவதாரம் பண்ணலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்டு காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் சீதையை கல்யாணம் பண்ணி வனவாசம் போய் அந்த வனவாசத்தில் அவன் சீதையை தூக்க அதுக்கப்புறமா தான் அவனுக்கான அழிவு காலம் வந்தது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், உடனே பகவான் அடுத்த நொடியே நமக்காக அதை பண்ணணும். ஒரு சில விஷயங்களுக்கு சில காலங்கள் எடுக்கும். ஆனால் பகவான் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நான் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு, எப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தொடர்ந்து பண்ணுங்கள். அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் பெரும் பலனை கொடுக்கும். நீங்கள் பெருசாக நம்ம என்ன செஞ்சிட போகிறோம், ஒன்று நாமம் சொல்லுவோம், இல்லை மந்திரம் சொல்லுவோம், இல்லைனா வழிபாடு பண்ணுவோம், கோயிலுக்கு போகிறோம். இது எதுனாலையும் நமக்கு ஒன்றும் பெரிய செலவோ கஷ்டமோ வருத்தமோ கிடையாது. இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணுது. இதனால் நமக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, இதனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு 15 நிமிஷம் செலவாகுது, அவ்வளோதான் கஷ்டம் இல்லையா? ஆனால் வந்து இது சொல்ல நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணன்ட்ட ஒரு வேலை ஆகணும் உங்களுக்கு, நீங்கள் கிருஷ்ண பகவான்கிட்ட போகிறீங்க, ஒரு வேலை ஆகணுன்னா ஒரு 4 நாமம் இருக்குது. இப்போ அதாவது பொதுவாக பெருமாளை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். முதல் நாமம் ராமா அப்படிங்கிற நாமம். இதை ராமான்ற நாமத்தை சொல்லி எதை கேட்டாலும் இறைவன் உடனே கொடுத்துடுவான். ராமா அப்படின்னா ஆனந்தத்தை தருபவன் அர்த்தம். அடுத்து கிருஷ்ணா, அடுத்து கோவிந்தா, அதுக்கப்புறம் கேசவா இல்லைன்னா நாராயணா. இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து ராமான்ற மந்திரத்திலே இருக்குது. இருந்தாலும் ஏன் இது எல்லாத்த விட அந்த மந்திரம் சிறப்பு, ஏன் கூப்பிட்ட உடனே நடக்கும் அப்படின்னா, பகவானோட அளப்பரியா சக்தி அதில் இருக்குது. அது எப்படி இருக்குது, ஏன் நடக்குது? ஒரு சமயம் துவாரகையில் கிருஷ்ணன் இருக்கார். அப்போ வந்து கருடாழ்வாருக்கு ஒரு கர்வம், நம்மளை விட வேகமாக பறக்கக்கூடிய பறவையே கிடையாதுன்னு அவர் தோணுது. சரி எதுக்கும் நம்ம கிருஷ்ணன்ட்டே போய் தீர்த்துப்போம் அப்படின்னு போனால், பட்சிகளின் ராஜன் வந்து உங்களுக்கு தெரியும் கருடன். நேராக போய் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எல்லா பறவையும் வேகமாக பறக்கும், ஆனால் என் அளவுக்கு பறக்க முடியாது இல்லையா, அப்போ இந்த உலகத்திலேயே வேகமாக பறக்கக்கூடிய ஆள் நான் தானே அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஒரு வேளை இருக்குமோ, அவருக்கு தெரியும்ல இது என்ன நோக்கத்துக்கு கேட்குதுன்றது தெரியும். உடனே சரி இதுக்கு ஒரு பாடம் புகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உபகரணம் பண்ணு,
நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் என்னென்ன. ஏன்னா எதையுமே வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சி சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். டக்குன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கணும். சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மலை மேலே, மலை உச்சியில் ஒரு வானரம் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் உன்னை பார்க்கறதுக்காக உன்னோட பிரபு வந்து இந்த அரண்மனையில் துவாரகை உள்ளே காத்துக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்லிட்டு வா, நான் நாளைக்கு உனக்கு அதை சொல்கிறேன்னு. சரின்ட்டு இப்போ கருடன் கிளம்பி போயிடுது. அதே மாதிரி ஒரு கையில் இருக்கக்கூடிய பகவான் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ரூபத்தையும் எடுக்கக்கூடியது. ரூபம்னா நீங்கள் வந்து இப்போ சின்னோண்டு துவாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊசி தான் நுழையும் அதுக்குள்ளேனா, அந்த அளவுக்கு சின்ன வடிவம் எடுத்து அதுக்குள்ளே நுழைஞ்சி அந்தாண்ட போயிடும். அதே மாதிரி இப்போ ஒரு பூமி அளவுக்கு பெருசாக மாறணும்னா பூமி அளவுக்கு பெருசாகவும் மாறும். பிரபஞ்சம் அளவுக்கு பெருசாக மாறணும்னா பிரபஞ்சம் அளவுக்கு பெருசாகவும் மாறக்கூடியது. எந்த விஷயத்தையும் ஏற்று நின்று அதை ரெண்டாக பிளந்துட்டு போகக்கூடிய சக்தி உடையது. இதையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அது வேண்டாம்னு வச்சுக்கோங்க இப்பொழுதுக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரம் கேட்குது. இந்த உலகத்திலேயே என்னை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எதுக்குமே கிடையாது இல்லை அப்படின்னு பகவானுக்கு புரிஞ்சு போச்சு. இதுவுமே கர்வத்தில் தான் கேட்குது. ஆமாம் சரி, நாளைக்கு என்னை தேடி ஒரு ஆள் இங்கே வருவார், எந்த காரணம் கொண்டு அவனை மட்டும் உள்ளவே நீ விடக்கூடாது, அதான் உன்னோட வேலைன்ட்டார். மறுநாள் காலையில் பார்த்தா நேராக இவர் என்ன பண்ணுறாரு, தூங்கி இப்படி எழுந்து கட்டில் விட்டு கீழே இறங்கினா அங்கே ஆஞ்சநேயர் வந்து அப்படியே முட்டி போட்டு, எப்பயுமே ஆஞ்சநேயர் வந்து சாமி கும்பிட்ற போஸில் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த போஸில் உட்காந்தாரு பகவானே அப்படின்னு உட்காந்தாரான். இந்த ஆஞ்சநேயா அப்படி ஆஞ்சநேயான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவர் வந்து கிருஷ்ண ரூபத்திலேருந்து என்ன மாறுறாரு, ராமர் ரூபத்துக்கு மாறி உடனே பிரபுன்னு சொல்லி 2 பேருமே ஆற தழுவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல, உன்னை பார்த்ததுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வா அப்படின்னு சொல்லி அவருக்காக பழரசம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போ கருடன் வந்து அப்படி உட்காந்துச்சான். உட்காந்த உடனே கேட்டாரான், என்ன கருடா என்ன விஷயம் அப்படின்னதும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே போய் அந்த வானரத்துக்கிட்ட சொன்னேன், இதுதான் அந்த வானரம், நான் சொன்ன அந்த நொடி தாங்க அடுத்த நிமிஷம் பறக்க ஆரம்பிச்சிது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பறந்தேன், கிட்டத்தட்ட நான் வரத்துக்கு 1 நாள் ஆச்சு, ஆனால் இது எனக்கு முன்னாடியே நேற்று சாயந்தரமே வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. அப்போ கருடனை விட வேகமாக பறக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஆஞ்சநேயர். 2வது, நான் காவலுக்கு சுதர்சன சக்கரம் வச்சுருந்தேனே அப்படின்னு சொல்லி சுதர்சன சக்கரத்தை இவர் தேடுறார். யார், கிருஷ்ணன் தேடுற மாதிரி தேடுறாரு. அப்போ ஆஞ்சநேயா உன்னை எதுவும் தடுத்துச்சா அப்படின்னு கேட்டோடனே ஆஞ்சநேயர் சொன்னால், ஆமாம் ஒரு சின்ன சக்கரம் என்ன அப்பப்போ உள்ளே விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ என்ன பண்ண அப்படின்னா, அதை வாய்க்குள்ளே போட்டு முழுகிட்டேன் அப்படின்னாரா. உடனே வாயை திறந்தாலும் வாய்க்குள்ளேருந்து ஒரு சக்கரம் வெளில வந்துச்சு. சுதர்சன சக்கரத்தை பார்த்து, உன்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. சுதர்சன சக்கரம் அப்படி தலை குனிஞ்சு அப்படின்னு நினைச்சான். ஆமாம் பகவானே மன்னிச்சிருங்க, என்ன இந்த வானரம் ஒரு நொடியில் வாய்க்குள்ளே போட்டு முழுகிட்டு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா. அப்போ சொன்னாராம், இதுதான் ஆஞ்சநேயர், பக்தியே உருவானவர், தன்னடக்க முடியவர், இவருக்கு கர்வங்கிறதே வந்தது கிடையாது. ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கே இவர் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அந்த பக்தனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அழகாக சொன்னாராம். ஏன் அப்படின்னா, ராமான்னு சொல்லும்போது ராமனோட சக்தியும் ஆஞ்சநேயோட சக்தியும் உள்கூடி நம்மளுக்கு வந்து பலன் தரதா. உடனே நம்ம சொல்கிறது தான் அடுத்த நிமிஷம், நான் ராமான்னு நேற்று ஃபுல்லாக சொன்னாங்க, எனக்கு நல்லதே நடக்கலை. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து எனக்கு வந்து 2 இட்லி போதும் திருப்தி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏத்தாப்பில் உட்காந்துருக்க உங்களுக்கு 4 இட்லி சாப்பிட்டா தான் திருப்தி ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு 2 இட்லியை வச்சுட்டு போதுமான்னு கேட்குறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, அந்த மாதிரி ஒரு மந்திர சக்தியோட பலன் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மாவுக்கு ஒரு அளவு இருக்கும். இப்போ என் ஆன்மா இப்போ ரொம்ப கம்மியான பல மந்திரத்தை சொன்னால் போதும்னு இங்கே நான் மீன் பண்ணல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம அதை அதிகப்படுத்திக்கிட்டே வரும்போது தான் அதோட சக்தியை நம்மளால் உணர முடியும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை சொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். கரண்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம ஒரு பல்ப் இருக்குது, ஒரு 100 வாட்ஸ் பல்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோல்டர் வந்து 1000 வாட்ஸுக்கான ஹோல்டர், அதில் போய் 100 வாட்ஸ் பல்பை மாட்டோம்னா பல்பு வெடிச்சிடும். அதே மாதிரி 1000 வாட்ஸ் பல்பை தூக்கி ஒரு 100 வாட்ஸ் ஹோல்டரில் மாட்டினாலும் பல்பு எரியாது. இப்போ 2மே கரண்ட்டு தான், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2மே கரண்ட்டு தான். ஆனால் 2த்துக்குமான இடம் அது கிடையாது. அதுபோல தான் ஒரு மந்திரம், ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கடக்கும் போது தான் அது அதீத பலன் தரும். அதீத பலன்னா நம்ம வந்து நார்மலாக ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு நம்ம ஒரு 1008 முறை ராமநாமம் சொல்கிறோம்னா தப்பே கிடையாது. ஆஞ்சநேயரோட துணையோடு சொல்லும்போது நீங்கள் அவர் அனுதினமும் உங்கள் பக்கத்தில் இருக்கதா நினச்சிக்கிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அது குறிப்பிட்ட எண்ணிக்கை, உங்களுக்கு வந்து சலிப்புங்கிறதே வராது. தினமும் உங்களுக்கு அதை சொல்லணுன்ற எண்ணம் தன்னால் வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரமானது உங்களை அறியாமலே ஒரு உந்துதல் இருக்கும். எனக்கு அப்படிலாம் நடக்கும், அதனால தான் சொல்கிறேன்.
உந்துதல் இருக்கும். நீங்களே உங்களை அறியாமல் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா ஆகிடும். வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக மாறிடும். அந்த ஒரு 20 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றிக்கிட்டே வரும். அதனால் ஆஞ்சநேயர் ராமநாமம் சொல்கிற இடத்துக்கு வருவார், கஷ்டங்களை தீர்ப்பார். ராமநாமம் சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியது, நிச்சயமாக பலன் தரும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இப்போ பெரியவாட்ட வந்து ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா, சந்திரமௌலி தெரியும் இல்லையா, பெரியவா கூடயே இருந்து பூஜை பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் கூப்பிட்டு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே சேர்த்துருக்குறாங்க. சேர்த்த உடனே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாரு. டாக்டரும் சொல்லிட்டாரு, இல்லை ரொம்ப கஷ்டம், இவரை நீங்கள் இங்கே வச்சுருக்கிறது வேஸ்ட்டு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, இன்னும் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் தான். இப்போ அவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போகுது. நேராக பெரியவா, அதாவது அந்த கருணாமூர்த்தி இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி அம்மாவும் பையனுமா வராங்க. ஓடி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்ன டாக்டர் அவனை அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டாரா, அதான் ரொம்ப கவலையாக இருக்கீங்களோ, சரி உட்காருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவங்க கஷ்டங்களுக்கான வழிகளையும் சொல்லிவிட்டு, கடைசியாக இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரையும் கூப்பிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை இனிமேல் இங்கே வச்சிருக்க தேவையில்ல, நீ உடனே இன்றைக்கே அவனை கும்போணத்துக்கு அழைச்சிட்டு போயிடு, மற்றதெல்லாம் சரியாயிருன்ற மாதிரி வேறு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க. என்ன பிரசாதம்னா, ஒரு சாத்துக்குடியை கையில் எடுத்து வலது கையில் அப்படியே வச்சு இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றிக்கிட்டே இருந்தவங்க டக்குன்னு அந்த சாத்துக்குடியை அழுத்தி பிடிச்சவங்க கொஞ்சம் வலது கையால் குங்குமத்தை எடுத்து அந்த சாத்துக்குடி மேலே போட்டு அப்படி 2 கை விரலால் அழுத்தி பிடிச்சாங்களாம். பிடிச்சிட்டு கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அந்த அம்மா பேர், அதாவது சந்திரமௌலியோட அம்மா பேர் வந்து லலிதாம்பா இங்கே வா, மடியை பிடி அப்படின்றாங்க. அதாவது நம்ம வந்து பிச்சை கேட்டோம்ல, மடிமையை நீட்டி பிச்சை கேட்போம் இல்லையா, மடி பிச்சை மாதிரி, அது மாதிரி பிடிச்ச உடனே பெரியவா அந்த சாத்துக்குடியோட கூட்டின அந்த குங்கும பிரசாதத்தை போட்டு, குங்குமத்தை நீனு பையன் வீட்டில் எல்லோரும் வச்சுக்கோங்க, அவனை இன்றைக்கே அழைச்சிட்டு கும்போணம் போயிடுங்க அப்படின்னாங்களாம். உடனே ட்ரெயின் டிக்கெட் இன்றைக்கே ஃபஸ்ட் கிளாஸில் போட்டு, முடியாதுன்னு சொல்கிற அந்த அம்மாவும் பையனுமா அழைச்சிட்டு கும்போணம் போகிறாங்க. ஒரு 6 மாதம் ரொம்ப கடுமையான ட்ரீட்மெண்ட்டு. மறுநாள் டாக்டர் தினமும் வீட்டுக்கு வராரு, ட்ரீட்மெண்ட் போகுது. பெரியவா இதை சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட ஒன்று சொல்லியிருந்தாங்களாம், தினமும் என்ன பண்ணு, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு அப்படின்னாங்களாம். சரி பெரியவான்ட்டு ஊருக்கு போன மறுநாளே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறாங்க. இன்னும் 1 வாரம் தான் இருப்பார் அப்படின்னு கெடு கொடுத்த அந்த அப்பா 6 மாதத்தில் உடம்பு தேறி 10 வருஷம் நல்லா இருந்தாராம். 10 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தாராம். இந்த அம்மா பூஜை பண்ணாங்க இல்லையா, இந்த பூஜை பலனாக அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிதான். ஒரு பிரதோஷம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான நினைவில் பிரதோஷம் தான் நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து எல்லா பூஜையும் பண்ணி சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் சர்வேஸ்வரனுக்கு பூஜை நடக்கிற அந்த மணியோசை கேட்டுகிட்டே இருந்தாங்களா. அப்போ சம்போ மகாதேவா அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு கணவருக்கு முன்னாடியே அவங்க வந்து இறைவனோட பாதத்தை அடைஞ்சாங்களாம். அந்த அளவுக்கு இது நடக்காது இவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட மாற்றி அமைக்கும் தன்மை காஞ்சி மகானுக்கு உண்டு. அந்த கருணாமூர்த்திக்கு கருணை மட்டும்தான் காட்ட தெரியும். அதனால் நீங்கள் வந்து இல்லை சார் என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறலை, இதெல்லாம் எனக்கு எல்லாருமே என்னை கைவிட்டாங்க, எல்லாமே எனக்கு வந்து இதாகிடுச்சு அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட அவர் கைவிட மாட்டார். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, அடுத்த நிமிடமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த நிமிஷமே நடக்குமா எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு அடுத்த நிமிஷமே நடக்கும். ஏன்னா அவங்களோட ஆன்ம பலத்துக்கு ஏற்ப, அவங்களோட பக்திக்கு ஏற்ப நடக்கலாம். நம்ம இன்னும் அந்த நிலைமைக்கு வரலன்னு நினச்சிக்கோங்க. பெரியவா வந்து ஒரு அருள் வாக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பகவான் நமக்கு ஒரு நோயை கொடுக்குறார், இல்லை ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளை அவர் பக்கத்தில் அழைச்சிட்டு போகிறார், நம்ம பக்கத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு தான் அர்த்தமா. அதனால் அதை நினச்சி வருத்தப்படாமல் அதை ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு பகவானை தினமும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதையோ வழிபாடு பண்ணுறதையோ அவனோட நாமத்தை சொல்கிறதையோ வழக்கமாக்கிக்கணும். மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நடக்கவே நடக்காதுன்னு இருக்கிறத கூட லலிதா சகஸ்ரநாமம் நடத்தி வைக்கும். பெரியவாட்ட ஒருத்தங்க கேட்பாங்க, லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப பெருசு, லலிதாம்பிகையோட 1000 நாமங்கள் அடங்கியது.
ஐக்ரீவர் வந்து அகத்திய முனிவருக்கு நம்மளோட குருவுக்கு வந்து உபதேசம் பண்ணதாகவும், அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணதாகவும், எல்லா சக்திகளும் அன்னையிடமிருந்தே பெறப்பட்டதாகவும், மும்மூர்த்திகளுக்குமே அவள் தான் சக்தியை கொடுக்கறதாகவும், அவள் இருக்கிற அந்த நிலை தான் வந்து லலிதாம்பிகை. அந்த இருக்கிற பேர்லேயே அவளை என்ன பேரை சொல்லி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அம்பாள் அப்படின்னா லலிதாம்பிகைன்னு சொன்னால் தான் சந்தோஷப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற அந்த லலிதா சகஸ்ரநாமம் 1000 பேரை சொல்ல முடியாததுக்கு பெரியவா ஒரு 7 நாமாவளி கொடுத்துருப்பாங்க. அந்த 7 நாமாவளியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஏன்னா ஸ்லைடு ரெடி பண்ணி போட நேரம் இருக்காது. ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் அப்படின்னா போட்டுறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த 7 நாமாவளின்னு சொல்லி நம்ம அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா 1000 நாமம் சொன்னால் அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாளோ அதே சந்தோஷத்தை அந்த 7 நாமாவளி சொன்னாலும் படுவா அப்படின்னு பெரியவாவே சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அருளணும்னு சொல்லி நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணலாம். அடுத்து வந்து நாளைக்கு வந்து பொங்கல். இந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் நாளைக்கு பொங்கலுக்கு கடைப்பிடிங்க. என்ன விஷயம் கடைப்பிடிக்கணும்னா, பொங்கல் வந்து நம்ம வந்து தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் அழகாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சித்திரை மாதம் சரியாக கிழக்க, அதாவது கிழக்கவே நேர்கோட்டில் சரியாக வந்து சூரியன் ஒதுக்கி தான், அதுதான் வந்து சித்திரை 1. ஆடி 1 வந்து கொஞ்சம் நகர்ந்த மாதிரி சூரியன் இருக்கும். தை 1 மறுபடியும் இந்த கடைநிலையிலிருந்து இந்த நேர்கோட்டை நோக்கி வந்து சூரியன் பயணம் பண்ணும். இதுதான் வந்து தை 1. இப்படி மாதங்களை பிரித்து அதற்கேற்ப நம்ம வழிபாடை வச்சுருக்கிறோம். இந்த தை 1 முக்கியமாக விவசாயிக்கு உதவுன அந்த சூரியனுக்கான வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனால் நாளைக்கு நீங்கள் தை பொங்கல் வச்சு நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணாலும் சரியாக 12 மணிலேருந்து 2 மணிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் அந்த நேரம் வெளியில் வந்து மேலே இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். உச்சியில் இருக்கக்கூடிய சூரியன். அப்படி உச்சியில் இருக்க சூரியனை பார்த்து நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை வைங்க. உங்களோட கஷ்டம் என்னவோ அதை சொல்லி அதை தீரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 100% அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுவார். ஏன்னா தை பொங்கல் அப்படிங்கிறதே எல்லா சாமிக்கான வழிபாடும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கதிரவன் சொல்லக்கூடிய சூரியனுக்கான வழிபாடு. அந்த வழிபாட்டில் நீங்கள் உங்களோட அந்த உச்சி சூரியன் உச்சி வேளையில் இருப்பார் இல்லையா, 12 மணிலேருந்து சரியாக சொல்லணும் அப்படின்னா 11:45 12:15 இருக்கிறவர். நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இறங்கு சூரியனே 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் 12 மணி, நீங்கள் 11:45 to 2 மணிக்குள்ளே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா உயிருக்கும் சூரியன் இல்லாமல் எந்த உயிரும் இயங்காது. இயக்க சக்தியை கொடுக்குறவர் அவர் தான். அதே மாதிரி உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நாளைக்கு முடிஞ்சால் எல்லாருமே வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை வருது, தவிர்க்கவே கூடாது. யாராலையும் முடியாதுங்க, என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் எல்லாருமே போய் நிச்சயம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும். 100% நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தை அமாவாசைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்கள் முன்னோர்கள் எல்லாம் முக்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் கையால் உங்கள் குலதெய்வம் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட கஷ்டங்கள் நொடி பொழுதில் காப்பாற்றக்கூடிய சக்தி உங்கள் குலதெய்வத்துக்கு இருக்குது. அதுவும் நீங்கள் தை அமாவாசையில், அதுவும் அமாவாசையில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தை அமாவாசை ரொம்ப சிறப்பு, மறந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு நான் ஊருக்கு போகிறேன், அதனால் நேரம் இருக்குமான்னு தெரில. நேரம் கண்டிப்பாக ஒதுக்கி முடிஞ்சால் அதுக்கான சிறப்பு வீடியோவும் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இது போல் நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதால உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் தீபம் ஏற்றுறதால உங்கள் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நீங்கள் தெரியுமான்னு தெரியல, நீங்கள் ஏற்றுற ஒவ்வொரு தீபமும் உங்களோட வாழ்க்கையும் மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னோர்களோட வாழ்க்கை, அதாவது அவங்களோட அந்த நற்கதிக்கும் பயன்படும். அதனால் அது பலனாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். சில ஜோதிட குறிப்புகள் நீங்கள் வந்து பழைய குறிப்புகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில பரிகாரங்கள் எல்லாமே தீபத்தை அடிப்படையாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து தை அமாவாசைக்கு கட்டாயம் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய்யோ இல்லை சுத்தமான நெய்யினாலேயோ தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், முன்னோர்களுக்கு எல்லாம் நற்கதி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் கையால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைனா நெய் வாங்கி கொடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு. ஒன்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம்,
தீபத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். நெய்னா அது வந்து தீபத்துக்கு மட்டும்தான் பயன்படும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, நல்லெண்ணெயாக வாங்கி கொடுங்க. அதை வந்து அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துவாங்க. உங்களோட குலதெய்வம் கோயில் இந்த தீபத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த நல்லெண்ணெய் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு எந்த கடுமையான நோயும் வராது. உடல் ஆரோக்கிய மேம்பாடாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்கிறேன். நேரம் இருந்தால் கொடுக்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.